முதலாவது கலிஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூற்றுக்கணக்கான சஹாபாக்களை படுகொலை செய்த ஒரு மனிதன் தான் அவர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 25 ஆண்டு காலம் ஷாம் தேசத்தினுடைய முடிசூடாத அதிபர். அல்லாஹு அக்பர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கமாகிற போது ஒரு பையை கொடுத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்றாங்க, நான் மௌத்தாகி ரூஹு போனதுக்கு அப்புறம் இந்த பொட்டியை திறக்கணும். இதுக்குள்ள ரசூலுல்லாவின் ரோமம் இருக்கிறது. ரசூலுல்லா வெட்டன நெகமெல்லாம் இருக்கு, வெட்டன நெகம் இருக்கு. ரசூலுல்லாவுடைய போர்வை இருக்கு, அவங்க மேல போட்ட துண்டு இருக்கு. நான் கஃன்ல போகும்போது அத்தனையும் உள்ள வச்சு என்னை அனுப்பிச்சிடணும். குறிப்பா ரசூலுடைய நகங்களை எடுத்து என்னுடைய முகத்திலே இருக்கிற குழிகளில், கண் குழியில், காது துவாரத்தில், மூக்கு துவாரத்தில், வாய் மூடும் பகுதியில் எல்லா இடத்திலையும் ரசூலுடைய நகம் இருக்க வேண்டும், ரோமம் இருக்க வேண்டும், ரசூலின் துண்டு போர்த்தப்பட வேண்டும். சொல்லிய மறுநாளைக்கு அடுத்த நாள் வஃபாத்தாகி விட்டார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னபடி அவர்கள் போய் போய் ஊரூராக சுற்றி சுற்றி சஹாபாக்களிடம் சேமித்து வைத்திருந்த அன்னலாரின் ரோமங்களோடு நகங்களோடு தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பயணப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். ரஹ்மத்துல்லில் ஆலமீனை முழுமையாக அனுபவித்தவர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள். ரோமத்தை விடவில்லை, நகத்தை விடவில்லை, எதையும் விடவில்லை, அன்னலாரின் பரக்கத்துகளை.